இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய டேட் அண்ட் டைம் அப்படிங்கிறத எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நமக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் அ ப்ரொவைடிங் ஆஃப் இன்பில்ட் டேட் ஆப்ஜெக்ட். ஓகேவா, நமக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் இன்பில்டாகவே டேட்டுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அது வழியாக நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா டேட் அண்ட் டைமோட மெத்தட்ஸை நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு இன்னைக்கு என்ன டேட்டு டைம் எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நினச்சேன்னா இப்போ சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு நார்மல் ப்ரௌசர் உங்ககிட்ட இருந்தாலே போதும். இப்போ போய் பாருங்கள், லெட் நவ் ஈக்குவல் டு நியூ டேட் அப்படின்னு நான் சொல்லி கால் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல போயிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா console.log_off அப்படிங்கிற இடத்துல now அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா பாருங்கள், சாட்டர்டே டிசம்பர் 27 2025 2 மணி, அது வந்து 24 ஹவர்ஸில் கால்குலேட் பண்ணுது. ஓகேவா, 14.3 அப்படிங்கிறது கிடைக்குது. என்ன டைம் ஜோனுக்கு கீழே இருக்குது அப்படிங்கிறது இங்கே இருக்குது. நான் ஆக்சுவலாக இதை மட்டும் நான் 1 செகண்ட் க்ளோஸ் பண்ணுறேன், மறுபடியும் இங்கே டைப் பண்ணுறேன் பாருங்கள். லெட் ஆன்சர் ஈக்குவல் டு நியூனா எனக்கு ஒரு மெமரி சைஸை அலோகேட் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த இடத்துல டேட் அப்படிங்கிறத கால் பண்ணுறேன். இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு இப்போ console.log_off அப்படிங்கிற இடத்துல என்னோட ஆன்சர் அப்படிங்கிறத நான் பிரிண்ட் பண்ணேன்னா பாருங்கள், எனக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிருச்சு. இப்போ இதில் நமக்கு என்னென்ன இன்பில்டு மெத்தட்ஸஸ்லாம் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்க மெத்தட் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு கெட் ஃபுல் இயர் அப்படின்னு நமக்கு ஒன்று இருக்குது. இந்த கெட் ஃபுல் இயர் அப்படிங்கிற மெத்தடோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரிட்டன் த 4 digits ஆஃப், நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா 4 digits ஆஃப் இயரை வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். நம்மளோட இயரை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். இதை நான் இப்போ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த இடத்துல இப்போ console.log_off, ஓகேவா, இந்த இடத்துல console.log_off என்னோட ஆன்சர் டாட் கெட், இந்த இடத்துல வந்துச்சு பாருங்க, கெட் ஃபுல் இயர் அப்படின்னு நமக்கு இருக்கா. இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இப்போவுமே நமக்கு வந்துருச்சு கெட் ஃபுல் இயர் அப்படிங்கிற என்னோட மெத்தடை மட்டும் கொடுத்தனா பாருங்க 2025 அப்படிங்கிற என்னோட இயர் மட்டும் எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. இப்போ எனக்கு என்ன மாதங்கிறத மட்டும் நான் தனியாக பிரித்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கெட் மந்த் அப்படிங்கிற மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் த மந்த் ஆஃப், இப்போ நமக்கு மந்த் எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0 to 11, ஓகேவா, 0லேருந்து 11 வரை வரும். 0 அப்படிங்கிறதோட மீனிங்கை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஜனவரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி 11 அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்போனா நமக்கு இந்த மந்த்தை கரெக்டாக நமக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு நம்ம எப்போவுமே என்ன பண்ணிக்கணும், +1 ஆட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல போய் பாருங்கள், console.log_off அப்படிங்கிற இடத்துல என்னோட ஆன்சரில் இருக்கக்கூடிய கெட் மந்த் அப்படிங்கிற என்னோட மெத்தடை நான் கால் பண்ணுறேன். அதோட +1 ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். இப்போ 12வது மாதம் கிடைக்கும். இல்லை இப்போ நீங்கள் இந்த இடத்துல +1 நீங்கள் போடாமல் போட்டிங்க அப்படின்னா 11 தான் கிடைக்கும். ஏன்னா நமக்கு வந்து டிசம்பர் மந்த் வந்து 11 இருக்குது. அப்போனா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்ற மாதிரி மாற்றும்போது இல்லை +1 வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது இன்னைக்கு என்ன டேட் அப்படிங்கிறத நான் கெட் பண்ணணும் அப்படின்னா கெட் டேட் அப்படிங்கிறத நான் கால் பண்ணணும். இது என்ன ஆகும் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் த டேட், ஓகேவா, இந்த இடத்துல டே ஆஃப் த மந்த், இன்னைக்கு என்ன மந்த் அப்படிங்கிறத எனக்கு டிஸ்பிளே பண்ணிடும். அப்போனா இது வந்து 1லேருந்து 31 வரை உள்ளதை எனக்கு டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்கள், console.log_off அப்படிங்கிற ஏரியாவில் ஆன்சர் டாட் கெட் டேட் அப்படிங்கிறத நான் கொடுத்துருவேன். இப்போவே பாருங்கள், இன்னைக்கு 27ஆம் தேதின்னு எனக்கு கரெக்டாக கிடச்சிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு என்ன டே அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும், மண்டேவா டியூஸ்டேவா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா கெட் டே அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ண போகிறேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் த டே ஆஃப் த வீக், ஓகேவா, எனக்கு வந்து என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா டே ஆஃப் த வீக் பண்ணி கொடுக்கும். இது 0லேருந்து நமக்கு 6க்குள்ளே நமக்கு பண்ணி கொடுக்கும். அப்போனா உங்களுக்கே மீனிங் தெரிஞ்சிருக்கும். 0 அப்படிங்கிறதோட மீனிங் வந்து சண்டே, அப்படின்னா 6ங்கிறதோட மீனிங் வந்து சாட்டர்டே அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஓகேவா, அப்படின்னா இதை தான் நம்ம அங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, அந்த இடத்துல நான் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இதில் நான் என்ன பண்ணுறேன்ட்டு இப்போ console.log_off அப்படிங்கிற ஏரியாவில் ஆன்சர் டாட் கெட் டே அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ
இப்போவே பாருங்க இன்னைக்கு வந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்கு 6ஆம் தேதி சாட்டர்டே அப்படின்னு எனக்கு கரெக்டாக கிடைச்சிருக்கா. இப்போ இது என்ன ஹவர்ஸில் இருக்குங்கிறத நான் தனியாக பிரிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல கெட் ஹவர்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா, கெட் ஹவர்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும், ரிட்டர்ன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ரிட்டர்ன்ஸ் த ஹவர்ஸில் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆக போகுது. ஹவர்ஸில் டிஸ்பிளே ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா 0லேருந்து 23 மணி நேரத்தை எனக்கு கால்குலேட் பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்க, இப்போ console.log_off அப்படிங்கிற ஏரியாவில் என்னோட ஆன்சர் டாட் கெட் ஹவர்ஸ் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், கெட் ஹவர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ 14 அப்படின்னு எனக்கு கரெக்டாக கிடச்சிருக்கு. இப்போ மினிட்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அப்படின்னா என்ன பண்ணணும், கெட் மினிட்ஸ். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கெட் மினிட்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுக்க போகிறேன். இப்போ கெட் மினிட்ஸ் அப்படிங்கிறதோட மீனிங் என்னன்னா ரிட்டர்ன்ஸ் த மினிட்ஸ். ஓகேவா, இந்த இடத்துல ரிட்டர்ன் த மினிட்ஸ் ஆஃப் 0 to 59 செகண்ட்ஸ் வரை எனக்கு வந்து எல்லாத்தையும் மினிட்ஸ் எனக்கு கால்குலேட் பண்ணி சொல்லும். இப்போ பாருங்க, இப்போ இதே இடத்துல console.log போட்டு ஆன்சர் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஆன்சர் அப்படின்னு எடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கெட் மினிட்ஸ் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்க போறேன். ஓகேவா, இப்போ கெட் மினிட்ஸ் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். 4 minutes ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்கு. இதில் எனக்கு செகண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த இடத்துல இப்போ console.log_off அப்படிங்கிற ஏரியாவில் என்னோட ஆன்சர் டாட் கெட் செகண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். செகண்ட்ஸ்னா இது எத்தனாவது செகண்ட்ஸ் அப்படின்னு காட்டும். மைக்ரோ மில்லி செகண்ட்னா என்னது, 0 to 1000 999 நமக்கு வரக்கூடிய மைக்ரோ மில்லி செகண்ட்ஸை நமக்கு கொடுக்கும். இப்போ போய் பாருங்க, console.log_off அப்படிங்கிற ஏரியாக்குள்ள நான் என்னோட ஆன்சர் டாட் கெட் மில்லி செகண்ட் அப்படிங்கிறத நம்ம வாங்க போகிறோம். இப்போ மில்லி செகண்ட் அப்படிங்கிறத வாங்கிட்டு என்ட்ரு கொடுத்தா அதோட மில்லி செகண்ட் கிடைக்கும். இப்போ இதே இடத்துல எனக்கு வந்து அந்த மில்லி செகண்ட் கிடைச்சிச்சு. இப்போ நான் என்ன டைம் ஜோனில் இருக்கேன் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா console.log_off அப்படிங்கிற ஏரியாவில் கெட் டைம் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு இந்த இடத்துல கெட் நம்ம ஆன்சர்னு போட்டு தான் கெட் டைம் ஜோன் கொடுக்கணும். இந்த இடத்துல ஆன்சர் டாட் கெட் டைம் ஜோன் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு டைம் ஆஃப் செட் அப்படின்னு இங்கே வந்திருக்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது எவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்னு காட்டும். நம்ம வந்து எந்த யூடிசி டைம்லேருந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் மினிட்ஸில் இருக்கும் அப்படிங்கிறத காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா எந்த டைம் ஜோனுக்கு கீழே இருக்கும், எந்த மினிட்ஸில் இருக்கும், எந்த ஹவர்ஸில் இருக்கும், என்ன செகண்ட்ஸில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே உங்களால் கால்குலேட் பண்ணி பார்க்க முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மெத்தட்ஸஸ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஆஃப் செட்டுக்கு மீனிங் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருந்திருக்கும். இப்போ வெயிட் பண்ணுங்கள், நான் மீனிங்கோட இங்கே சொல்கிறேன். என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ரிட்டர்ன்ஸ், நமக்கு இது எதை ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா நம்மளோட டைம் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க போகுது. இப்போ இந்த இடத்துல டைம் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க போகுது அப்படின்னா இன் மினிட்ஸில் கண்டுபிடிக்கும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஓகேவா, மினிட்ஸில் கண்டுபிடிக்கும். எதோட மினிட்ஸ்லேருந்து கண்டுபிடிக்கும்னா யூடிசியிலேருந்து நமக்கு கண்டுபிடிக்கும் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஓகேவா, யூடிசி டைம் ஜோனுக்கு கீழே தான் நமக்கு இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இதில் இன்னும் நிறைய மெத்தட்ஸை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா டேட் அண்ட் டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்து MDN அப்படின்னு கொடுத்து ஜாவா ஸ்கிரிப்ட்னு கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு எல்லா மெத்தட்ஸும் இங்கே அவைலபிலிட்டி வந்துடும். இப்போ பாருங்க, இதில் எல்லா மெத்தடும் இருக்குது. இப்போ டேட் அப்படின்னா என்ன மெத்தடு, அதுக்கு அடுத்து இங்கே பாருங்கள் டேட்டோட மெத்தட்ஸ் எல்லாமே இங்கே கிடச்சிரும். இப்போ நவ் அப்படின்னா என்ன மீனிங், இதில் வந்து உங்களுக்கு இப்போ நவ்னா இப்போ என்ன டைம் ஜோனுக்கு கீழே இருக்குது. இப்போ பாருங்கள் கெட் டைமு, கெட்டு, இந்த இடத்துல எல்லாமே இருக்குது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் இதை போய் கெட் கிளியர் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இதில் இவங்களா டேட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை நீங்கள் தூக்கி விட்டுருங்க, இதே தான் நீங்கள் கொடுக்கணும்னு இல்லை. இப்போ இந்த இடத்துல போய் ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரன் கொடுக்கும்போது 2025 அப்படின்னு கிடச்சிருக்கு. இல்லை நீங்கள் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல போய் பாருங்கள், எனக்கு வந்து கெட் டே அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். கெட் டே கொடுத்தேன்னா எனக்கு இன்னைக்கு 27ஆம் தேதியும் கரெக்டாக காட்டுது. அதே மாதிரி கெட் டே அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து சாட்டர்டே அப்படிங்கிறத கரெக்டாக காட்டுது. இல்லை இந்த இடத்துல இருக்கக்கூடிய நீங்கள் எல்லா கெட் மெத்தடையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டெலிட் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா அது டீப்ரிகேட்டட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இப்போதைக்கு அதை நமக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் நமக்கு இப்போதைக்கு அது எல்லாமே எப்படி இருக்குன்னா டீப்ரிகேட்டட், முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்கலாம் கைஸ். அது வரைக்கும் கிரிடோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ, பபாய்.